இல்ல அப்படி பார்த்தேன் என்ன சரியா போனாலே கூட சொல்றான் ஒரு நிமிஷம் கூட இங்க அழைச்சிட்டு மேல வீட்டை இருந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். ஓகே, இன்னைக்கு நாங்கள் எங்கள் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா எங்களை ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி. எங்களை லவ் என்னட்டு வந்து ஸ்டோரி எல்லா ஸ்டோரியும் எங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ லவ் ஸ்டோரி என்னென்ன ஸ்டார்ட் ஆனது, எப்படி லவ் பண்ண ஆளுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சடப்புடலாம் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வெட்டிங் பண்ணி உள்ள காலமாக எனக்கு 3 வருஷம் நித்திய வெட்டிங் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் சில பல சண்டைகள் இப்போ இது கொஞ்சம் முன்னே சண்டைகள் வந்தது வரும். வாழ்க்கையில அப்படித்தான் சண்டைகள் வரும். அதெல்லாம் சமாளித்து போகிறது தான் வாழ்க்கை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சண்டை வராமல் இல்லை, கடவுளுக்கு கூட சண்டை வந்தது. அதே மாதிரி தான் எங்களை வாழ்க்கையும் எங்களை சின்ன எங்களை வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய வசதி ஒன்றும் இல்லை, ஏழை ஒன்றும் இல்லை, ஒரு அளவான ஏன்னா வாழ்க்கையை நாங்கள் அந்த ஓட்டக்கூடிய நாங்கள் இப்படியே எல்லாருக்கும் லவ் இருக்கும் தானே. அதே மாதிரி நாங்களும் வந்து அம்மா மக்கள்கிட்ட சொல்ல வைக்கல ஓடித்தான் காட்டினாங்க, குழப்படி செஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு நேரம் இருந்து கலைப்போம், அவங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் எங்களை லவ் ஸ்டோரியை தொடங்க, லவ் ஸ்டோரி என்ன எங்களை வாழ்க்கை ஸ்டோரி கிட்டத்தட்ட அதை சொல்ல ஆரம்பிப்போம். நினைக்கிறேன் சரி, லைட்டாக நிகழ்த்த கடிச்சு வைக்கப்படுறேன். ஏன்னா லவ் பண்ண அப்படிதான் என்ன மாதிரி தொடங்க வைக்க எனக்கு லைட்டாக நான் வந்து என் அம்மாவுக்கு சொந்த இடம் வந்து தாலியடி, நித்தின் இடம் கருத்துறேன். நான் வந்து ஏஎல் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட ஏஎல் எக்ஸாம் எழுதிட்டு சும்மா கை செலவு காசு ஒன்று கார்மெண்ட்ஸுக்கு நான் போனேன். நாங்கள் சந்திச்ச இடம் வந்து கார்மெண்ட்ஸுக்கு போய் என்ன நிதி சொல்லுங்க சில கதையை கார்மெண்ட்ஸுக்கு போய் கர்நாடகா வேறு தெரிஞ்சு கார்மெண்ட்ஸில் வந்து இதற்கு என்ஜாய் அந்த டைம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணி தான் எனக்கு நிறைய கூடுதலாக காமன்ஸில் வேலை செய்கிற வந்து லேடிஸ் தான் கூடாங்க. அதில் இவாவும் தொகையா 2500 பேராங்க. நிதி எத்தனை மணிக்கு குழம்பு வாருந்தீங்களா? அங்கே இருந்து நான் 3:45 கிளம்புவேன். காமனத்தி அலம்பாய் குளிப்பேன் 3:45 அலாம் நீ டிராவல் நிற்க ஒரு அலாம் அடிக்கா பஸ் போட்டு சரி கிளம்புல பஸ் போட்டோடும் கிணறு வந்துடும். அதில் எழும்பியோட பயத்தில் எழும்பி 3 அலாம் எழும்பி அந்த நேரம் குளிப்பேன். கட்டாயம் நான் குளிச்சாதான் அது சுறுசுறுப்பாக இருக்கும். தனி மழையாக இருந்தாலும் டக்குன்னு எழும்பி குளிச்சுட்டு கடகடன்னு வலிக்கிட்டு அம்மாவை மலிப்பி பைபிள் எல்லாம் படித்த அந்த நேரம் சரியாக 4:45 வீட்டை கேட்ட திறந்தா 5 மணிக்கு எங்களை கிராமக்கோட பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதில் நடந்து தான் போடுறேன். நான் 4:45 நடக்க வலிக்கிறா காமெடி தேட்டரில் பஸ்ஸுக்கு போயிடுவேன். 5 மணிக்கு அங்கே போயினேன்னா 5:10 அப்படியெல்லாம் பஸ் வந்துடும். சில நேரம் 5:05 வரும், 5:10 வரும் சொல்லல டைம் போல். ஆனால் நெல்லியடி டவுனில் 5:20 எங்களோட காமிஸ் பஸ் வரும். லைன் பஸ் அதெல்லாம் சொல்கிற ஒரு கதையாக இருக்குது. அவ்வளோ போகிறது எவ்வளோ சிரமம் பண்ணி எனக்கு தான் தெரியும். அந்த ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்டா அப்புறம் இங்கே இருந்து லைன் பஸ் எடுத்து அங்கே போகிற வேண்டாம். லைன் பஸ் என்ன சொல்ல தெரியும், ஒவ்வொரு இடமா நின்றுங்கிற டைம் எல்லாம் அங்கே 8-9 மணிக்கு போயிடும். அந்த இடத்துல இருந்து தைக்கிறதுக்கு ஆக்கள் கிடைக்காது. அவை பேசிடும் சிரமம் எவ்வளோ இதெல்லாம் போயிடும். வெள்ள காலைக்கெல்லாம் அங்கே போய் பஸ் அடிக்கும். 5:30 பஸ் ஏறினாலும் வெள்ள காலைக்கு அங்கே பஸ் போய் அடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு காமெடி தான் தெரியும். அந்த காமெடி தேரத்துக்குலாம் சாப்பாடு டைம் என்ன காலையில் சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்குன்னா சோறும் சம்பளம் பருப்பு தரையும் ஒரு பக்கம் வேறு வித்தியாசமான சாப்பாடுங்களுக்கு அது டைமுக்கு போனால் தான் எடுக்கலாம். இங்கெல்லாம் முடிஞ்சிடும். நாங்கள் கூடலாம் சோறும் பருப்பு நான் 3:45 அழும்புறேன்னா வீட்டை கட்டாயம் சாப்பிட்டு போகிறேன் இல்லை அங்கே தான் சாப்பிட்றேன். அந்த சாப்பாடா என்ன சரி இவாள் ஏதோ சாப்பிட்ட காசு இருக்கேன். இவா இது வந்து 3:45 நாங்கள் அவளாண்டு குழம்புல 5:30 குழம்புனா தாளை அடிதான் தெளிச்சு போட்டா அது தெரியுதா அவங்க தெரியும் தானே சொல்றேன். அப்போ 5:30 குழம்பி நான் நல்லா குழம்புனா அவளான குளிக்க மாட்டேன். நான் போய் சொல்லுவேன் மூத்த கழுவிட்டு வெளியேறிட்டு போய் பஸ்ஸுக்கு நின்றா. அதுக்கு பிறகு எப்படி ஆடி பாடி ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி ஜக்கச்சி தாண்டி அப்படியே போய் அறிவியல் நகர் எங்களை வந்து கிள்ளச்சி நித்தி போனோன்னா நாங்களும் இப்படித்தானே பஸ்ஸில் போயிட்டு அதுக்கு பிறகு காணாமல் போய் நாம் வந்து குவாலிட்டி நித்தி வந்து என்னது தைக்கிறார்.
அதாவது இங்கே வந்து அங்கே வந்து என்னென்னா தையல் வந்து பார்ட்ஸாக தான் தைக்கிறது ஒரு கவர்மெண்ட் என்ன அது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறபடியாக பார்ட்ஸாக தான் தைக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட நான் வந்து வேறு மொடியில் நின்றேன். நான் கணக்கு மொடியில் இருக்குது. அந்த மொடியில் இருந்து கடைசியாக வந்து நித்தின மொடிலுக்கு மாறிட்டேன். ஏன்னா நித்தின மொடிலுக்கு மாறினா நிதி வைக்கப்படுது. நித்தின மொடிலுக்கு மாறின அப்புறம் நான் தான் சேர்க்க ஆக ஓடி ஓடி வெறி என்ன இல்லை ரேஞ்சில் பார்ப்போம். நல்ல பிள்ளை எல்லாரும் நல்ல பிள்ளைலாம் எல்லாருமே ஒரே மாதிரி தான். எல்லாரும் நல்ல பிள்ளை எல்லாம். அப்போ மோடியில் இவ எல்லாரும் மோடி எனக்கு எல்லாம் விஷயத்துக்காக தான் மோடிக்கிறீங்க. என்னதுக்காண்டி எல்லாம் உரிமை அந்த என்ன சொல்றோம் ஒருத்தருக்கும் வேறு பாடுன்ற பிள்ளையான காமெடி தான் ஜானப்ப சொல்கிறேன். இவா இதில் கூடுதல் ஏஜ் ரெண்டாயிரம் ஆகுது. ஏன்டா காமெண்டை வந்து அனுப்பலாம் செய்கிறதா தைக்க சொன்னால் காமெண்டாயிரவாசி வட்டி கூட பேச்சு வாங்கினேன் தச்சு போட்டு இது சரிதானே அது சரிதானு இப்படியே ஒரு வருஷம் வேணேன். நான் வந்து இவா 2.5 வருஷம் எனக்கு முன்னுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். அப்படியே போய் கொண்டிருக்கல சும்மா அப்பயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கிடைச்சாங்க. அதுக்கு பிறகு எனக்கு தோணினேன் கடைசி வரையும் தோணினேன். அப்போ அவள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதை சும்மா எடுத்து கோல் எடுத்து காயப்பான். என்ன ஒரு பழக்கம் இல்லை மனசுல ஒன்றையும் வச்சிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். சொன்னாதான் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மனசுல என்ன வச்சிருந்தாலும் சில விஷயங்கள் சில இடத்துல சொல்லக்கூடாது. சரி எது நீ பொலியா செஞ்சுட்ட போய் பொலிச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா சில இடத்துல சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. இல்லை அது உண்மை. இப்போ 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் கட்டுறேன்னு சொல்றதானே அதே மாதிரி சில இடத்துல சில பொய்கள் சொல்லத்தாம அப்படியே அந்த 1 வருஷம் எனக்கு வந்து கொஞ்ச நாள் வேலை பிடிக்காம போட்டு எனக்கு அது ப்ரெஷர் மாதிரி போடு என்ன வேலை காலை மணி நேரத்துக்கு வேலை அங்கே வேலை தொடங்கினா நாங்கள் வேலை முடிய வந்து 5:30 ஆகும் தானே 5:30 ஆகும். அது மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் அடைச்ச ப்ரொயிலர் கோழி மாதிரி தந்தாங்க. எனக்கு 1 மணி நேரத்துக்கு கடைசி 120 காமெண்ட் அனுப்பணும் மட்டும் நாங்கள் 140 அங்கே வந்து 140 150 அடிச்சாதான் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டதில் எல்லாம் வந்து நித்தியம் அப்படித்தான் கஷ்டப்பட்டேன். சில பேர் ஊருக்கே சொல்லுவேன் கூடாது பங்கு கூடாது அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனால் நோமலா நான் அதுக்கு நுழையக்கல பயந்தேன். நான் எவ்வளோ பேர் எவ்வளோ கையை பண்ணேன். நாங்கள் கூடுதலாக வர்றதெல்லாம் நிறைய பேர் கஷ்டத்தாலங்கிறது நான் அதுக்கப்புறம் நான் தான் முதலாளர் வேலையாகுது. நீங்களாம் இல்லை நான் அதில் வந்து ஒரு இதில் நான் கேட்டேன் நிதியை லவ் பண்ணுவோம் நான் தான் கேட்டேன் சும்மா நிதி சொல்லிச்சு அப்படி இல்லாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து சரி. அதுக்கு பிறகு நான் அதை பெருசாக கண்டிக்கிறேன். நான் என்ன அவருக்கு அதை ஒருக்கா கேட்பாரு அது மேலே எடுக்க மாட்டாரு. அவரோட லிஸ்ட்ல அவரோட வாழ்க்கையே தான் இருக்கணுமே தவிர சொன்னா நான் உண்மையாக நான் வந்து ஸ்கூலில் சரி இங்கே சரி எல்லா பிள்ளைகளோட கதைப்பேன். நல்லா பெம்பல் அடிச்சு கதைப்பேன். அதோடைய என்ன வந்து கூடுதலாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் வந்து கதைப்பேன் நம்ம அதோடையா சரி. நான் நித்தியை கேட்டது ஏன்னா நித்தியை கேட்டேன் நித்தியை சொல்லிச்சு இல்லையா சரி ஓகேன்னு நான் ஒரு கொஞ்சம் எனக்கு வந்து எனக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சது தானே லீவில் தானே அப்படி வந்தது. அதுக்கு பிறகு முடிச்சு எனக்கு பிடிக்கல. அதுக்கு பிறகு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ வேலையை விட்டு வந்த பிறகு ஏன்னா வேலையை விட்டு வந்து நின்ற அப்புறம் கொஞ்ச நாள் லீவாக கால் பண்ணி அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஆனால் அது தெரியும் ஆளுக்கு இஷ்டம் ஆகும். அதுதான் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தான் இது நான் எங்களை அப்பாண்ட கோயில் தெரியும் அங்கே நிற்க நம்ம கோயிலில் நிற்க எனக்கு கோல் வருது ஆரண்டு பார்த்தா இவா அப்போ கதைச்சி கொண்டு வைக்க. ஆனால் இவா அப்பையும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண. ஆனால் அவளுக்கு விருப்பம் லவ் பண்ணுற அப்போ விருப்பம் அப்படியே கதைச்சி கொண்டு இருக்கல தான் எனக்கு கடைசியில் ஓட வேண்டிய கட்டம் வந்தது. நானும் என்னடா நான் வந்து ஃபோன் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அந்த ஒரு இதுக்கு தானே லவ் என்னோட மட்டும் தான் கை கொண்டு வந்துருப்பேன். இங்கே அளவு எடுத்து கேமக்கா பண்ணுவாங்க அடிக்கடி. என்னவா மாஸ்க் தான் போட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு மாஸ்க் என்ன தெரியாது. மாஸ்க் ஆனால் லைட்டாக சைட் அடிக்கணும். அங்கே தச்சு கொண்டு இங்கே அளவாக்குறது இங்கே அளவாக்குறது. ஆனால் மாஸ்க்கு போட்ட முடியாது. நான் சொல்லல அது வா இல்லை பிறகு வா வேற இருந்து கோவப்படுறான். சரி ஓகே. அப்போ நம்ம நித்தி நல்ல பிள்ளை அதோடைய தான் எனக்கு வந்து நித்தியை பிடிச்சிருந்தது. நித்தியை நான் கேட்டேன்
வாழ்க்கையில் எல்லாரும் கஷ்டப்படுறதானே. நான் நினச்சி வந்தால் வசதியான பிள்ளையோ அதை பார்த்து கட்டி இருக்கிறான். அப்படின்னு இல்லாமல் சரி எங்களை குடும்பங்களை வாழ்க்கைக்கு எது. ஆனால் நான் மெயினாக வந்து நித்தியை வந்து அமைதியாக இருக்கிற பிள்ளைன்னு தான் கட்டினேன். கட்டினா அப்புறம் தான் தெரியும் நித்தி வந்து அமைதியாக பிள்ளையோ கதைக்கிற பிள்ளையோ. வந்து ஒரு கட்டத்தில் வந்து வீட்டையும் தெரிஞ்சுட்டேன்னு நித்தி அடிக்கடி கோல் எடுக்க தெரியும். அதை என்னன்னு தெரிய வந்தேன்டா எனக்கு ஒரு பூரான் கடிச்சு பூரான் இல்லை மட்டத்தில் கடிச்ச நித்திரியா கிடந்து நான் கடிச்சேன்டா தெரியல. சின்ன ஒரு காயமாட்டம் இருக்கணும் இப்படி கையில சின்ன ஒரு காயம். அதை என்ன செய்யணும்னா காலெல்லாம் புரைச்சு கையெல்லாம் புரைச்சு மசுக்குட்டி சுண்ணச்ச மேலாம் தடிச்சு தலையெல்லாம் சுத்தி கொண்டு புரைச்சு சொண்டெல்லாம் இப்படி வீங்கி போட்டு வீங்கி என்ன செய்யறோன்னு தெரியல. கையெல்லாம் புரட்ட வலிக்கிட்டு அப்புறம் அம்மா ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் அங்கே ஐஸ் ரூம்ல வச்சிருந்து ஐஸ் ரூம்ல போட்டா போன் பாய்க்கலாம் போன் 2 பேரை தங்கச்சிட்ட கையில இருந்தது. அப்போ ஒரு அவசரத்துக்கு கோல் எடுக்கணும் லொக் நம்பரை தாங்கன்னு சொல்லி லொக் நம்பர் தெரியும். அப்போ லொக் நம்பர் சொல்லி தான் இப்படி அந்த நிறைய பேர் கால் பண்ணிக்கிறேன். அவன் என்ன இவன் சொன்னவன் அந்த கடிச்சான்னு சொன்னேன். அவன் நானும் சரி லவ் தான் லவ்னு இதான் அவன் என்ன ஆச்சுதோ எது ஆச்சுதோ என்ன ஆச்சுதோன்றது இருந்தது. சரி அது ரெண்டு இருக்காது. நாங்கள் போனோம் சொல்லுவோம் பஸ்ஸில் நித்தியை வந்து வேலை காமன் நின்றா பிறகு நித்தியை வந்து எப்பவுமே வேலை ஒன்று கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவையில் இருக்கும் தானே பூர்த்தி ஆக்குறதுக்கு கட்டாயம் வேலை ஒன்று பண்ண மட்டும் கிளிநொச்சி போனாங்க. கிளிநொச்சியில் நான் என்ன தெரியும் நித்தி அப்போ தான் முறையாக ரயிலில் போகிறேன். ஏன்னா நித்தி அதை சொல்லுவேன் என்ன வந்ததில் என்ன ஆசை. அப்போ தான் முதலாக நித்தியை வந்து நான் ரயிலில் நித்தியை கூட்டிக்கணும். நித்தியை அப்போ தான் சொல்லுவேன் முதல்ல அப்போ தான் ட்ரெயினில் போகிறேன். அப்படியே வந்து நாட்களும் கடந்துட்டு அப்போ இப்படி என் பிரச்சனை தெரிஞ்சு அப்போ நான் நித்தியை சொன்னேன். அப்போ நீ வா என்ன நித்தின்னு சொல்ல நித்தி சரி என்னட்டு நித்தி வந்து செருப்பு போடாம அந்த அதுக்கப்புறம் அப்படியே எங்களை வாக்க பயணம் இப்படியே வந்து கடைசியில் அவளை வந்து நிற்கிது. ஏன்னா ஆனால் வெட்டிங் பண்ணோட இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த இடத்துல எதிர்பார்க்கவும் இல்லை. நான் வந்து வெட்டிங் அப்பேக்கு வந்து நான் போய் சாவச்சல் இருந்தேன். சாவச்சல் நுணாவில் இருந்தேன். நாங்கள் ஒரு 8 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் அப்படி 6 மாதம் அப்படி இருந்தேன். நாங்கள் நீங்கள் வேலை செய்யலாம் அப்போ வயிற்றுல நான் எனக்கு பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லையாண்ட அந்த சலூனுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று எடுத்தேன் 1 மாதத்துக்கு. நான் உண்மைக்கு அது எவ்வளோ ஒரு உதவியாக இருந்தேன். அந்த நேரம் எனக்கு ஒருத்தரும் இல்லாமல் ரூவன் நிறைய என்ன கவனிச்சேன். அந்த கடையில் வேலையும் செய்யும் வேலை செய்துடன் ஓடி வந்து உழ வச்சுட்டு டக்குன்னு ஓடி போய் அங்கே வேலை செய்யும். அப்புறம் வந்து கறி வச்சுட்டு சாப்பிட சொல்லி சாப்பாடும் எனக்கு அந்த மனத்துக்கு எனக்கு குமட்டெல்லாம் நாங்கள் சத்தி வராது. சத்தி வந்தால் கொஞ்சம் சுகமாக இருக்குது. குமட்டி கொண்டு இருக்கு சத்தி வராது. ரூவன் சரியா பாடுபட்டேன். பிறகு அந்த நேரம் அம்மாக்களும் உங்களோட கதைக்கிறேன் நாங்கள் கதைச்சாலும் அந்த தூரம் தானே அம்மாக்கள் நீங்க வயிற்றுல வந்த அப்புறம் கதைச்சது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்த வயிற்றுல வந்த அப்புறம் முதல் வந்து எந்த ஒரு பிள்ளைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் ஓடினாண்டா பிடிக்காது. நாங்கள் அம்மாக்களை வந்து எங்களை அம்மாக்களையோ உங்களை அம்மாவை புற சொல்லலாம் யாராக இருந்தாலும். யோசிப்பேர் 1 வருஷம் வந்த லவ்வோ அது உனக்கு அத்தனை வருஷமா உன்னை பிறந்து வளர்ந்து சாப்பாடு போட்டு வைக்கிறது எல்லாம் இதோ பெருசு அண்டு பார்த்தா நான் அதை தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் கணவனுக்கு மனைவிதான் மனைவிக்கு கணவன் தான் என்ற மாதிரி. ஆனா எனக்கு ரூவன் அந்த நேரத்துல எவ்வளவோ உதவியா இருந்தாது. இப்போ மறக்கலாது. ஆனா உண்மைதான் அந்த கடைசி ஒரு பிரெக்னென்ட் ஆயிருக்கிறேன்டா 3 மாசம் மட்டும் சரியா இயலாம இருக்கு. சக்தி தான் வச்சுட்டு இல்லாம நான் கிட்டத்தட்ட நாடோடிய மாதிரி தான் நித்தியை கூட்டி கொண்டு போய் முதல்ல எங்களை அம்மா விட்டு வச்சுருவேன். அங்க வேலை வந்து நான் என்ன வேலை என்ன நிறுத்தினா அங்க வேலை உங்கள் சண்டல ஈரம் கண்டி தண்ணி டேங்க உண்டு. அதுக்கு தாக்குற கஷ்டம் விவரம் பொண்ணு அதுல என்ன இதண்டா என்னோட வேலைக்கு வந்த படியை இப்ப செத்துட்டேன். ஏன்னா ஆக்சிடென்ட்ல செத்துட்டேன். அந்த வேலை அதுக்கு பிறகு அங்க இருந்து சாவச்சேரி போய் சாவச்சேரியில இவர் அங்கான் வேலையாண்டு அக்காக்கள் சகல நவியல் எல்லாம் எனக்கு அங்க அங்க இருக்க நல்ல உறுதுணையா இருந்தது. வேற புவியண்ணா எல்லாம் ஒரே அடிக்கடி சொல்லுவாங்க வயிற்றுல பிள்ளை இருக்கல. இவர் 6 மாசம் 5 மாசம் மட்டும் நான் அங்க இருந்தேன். நான் ஒரு மாசம் பக்கத்துல ரூம் எடுத்து இருந்தது. அது நல்ல உதவியா இருந்தது. அப்புறம் ஒரு 40 ஏக்கர் காணி நாங்க இருந்த இடம் வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க இருந்து நாங்க சாவச்சில வந்து தோட்டம் பெரிய பரப்பு காணிக்கல வீடு எல்லாம் தேடி பார்த்தோம். அதை விட என்ன நாங்கள் அப்போக்கு வேலை செய்யல நான் ஒரு கடையில தான் போனோம். சம்பளம் வரும் அப்போக்கில் வேலை குறைவாங்க.
அப்போ நான் போய் மாதம் பக்கத்து அம்மா கடைக்கு சொல்லுவா 10,000 கடவுளுக்கும் ஆயாசம் துணின்ற மாதிரி அந்த நேரம் இவருக்கு 700 சம்பளம். ஆனா நிறைய எனக்கு நேயாக்கான சப்போர்ட் நிறைய இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எங்கே இருந்தேன் சொன்னேன் உங்களுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட நிதி ஆவி அந்த கோழிக்கூடக்காரன் இல்ல இல்ல கிட்டத்தட்ட நான் இருந்த இடம் வந்து இதில் இதை விட கொஞ்சம் பெருசு இதை அந்த காட்டினேன் அதை விட கொஞ்சம் பெருசு ஒரு வழிவட்ட அது என்ன இதெண்டா வீடு இல்லை அது வந்து தோட்டம் வந்து வயசு போனாங்க பார்க்குறோம் அங்கே தான் நாங்கள் இருந்தது அங்கே வந்து வாடகை இல்லைன்றபடியா நாங்கள் வந்து அவசரப்பட்டு நாங்கள் முதல் செஞ்ச போல் அவசரப்பட்டு லவ் பண்ணி கட்டிட்டோம். சரி எங்களை வாழ்க்கையை நாங்கள் சின்ன பிள்ளைகள் என்னென்று வாழ்றோன்னு தெரியாது. ரைட் அந்த ஒன்றை எடுத்துட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும். நாங்கள் பட்ட கஷ்டம்ன்றது அப்பேக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏன்னா சரியான இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கான ஒன்றும் இல்லை. 20 ரூபா காசு கொடுத்து லுனாவில்ல இருந்து சாவச்சேரி போறதுக்கு காசு இல்லாம நான் சைக்கிள்ல உழைக்கி நான் நித்திக்கு சாப்பாடு சமைக்கிறேன். 3 மாசத்துல 2 மாசமே இருக்கும். நேயா வயிற்றுல இருக்கேக்க நான் யூரியில் இன்ஃபெக்ஷன் ஆகி வாட்டில் இருந்தது. ஆனா அந்த நேரம் வாட்டில் இருக்கேக்கில் ஒரு உடுப்புக்கோ சரி அந்த உடனே சொல்லி நான் அது வேணும் இது வேணும் நெப்பின் வேணும் வந்து நாங்கள் பெருச்சாமன் உடனே வேண்டும் காசு இல்லாம பக்கத்துல இருந்தாட்டு அப்படியெல்லாம் மாறித்தான் சைக்கிள்ல சமைச்சு போட்டு சைக்கிள்ல கொண்டு வருவார். அந்த மதிய சாப்பாடு நேரம் ட்ரூவன் சைக்கிளை கொண்டு வருவார். இப்போ நினைச்சா எனக்கு நான் கூட தான் சொல்லுவேன் சாவச்சேரி வாழ்க்கை கடைசி வந்தாலும் எனக்கு கிடைக்காது இல்லை அப்படி பார்த்தேன். என்ன சரி அந்த ஏக்கர் காணிக்க இருக்கீங்க சந்தோஷம் காசு குறைவுதான் சம்பளம் ஆனா நல்ல சந்தோஷம். எங்களுக்கும் அதுல இன்னும் ஒரு அம்மாக்கள் அதுல எங்களுக்கு வந்து எங்க போனாலும் சுத்த இருக்கிற அகலங்கள் சொந்தக்காரமா அம்மா சொல்றேன் எங்களுக்கு அம்மா சொல்றேன் என்னண்டா நான் செய்த புண்ணியம் நீ எங்க இருந்தாலும் உனக்கு ஏதோ ஒரு வழியில வரும் இந்த மாதிரி இதே வயிற்றுல இருக்கேங்க இப்ப சரி நான் வாடகைக்கு இருக்கேன். எங்களுக்கு வந்து நாங்கள் அங்க போய் இருந்த இடம் வந்து வீடு அப்படி ஆனா எதிர ஒரு வீட்டுல அந்த அம்மாவும் ஒரு ஐயாவும் இந்த அம்மா அப்பா பிள்ளைகள் இல்ல இவர் கடைக்கு போயிட்டு கடையெல்லாம் பூட்டிட்டு கிளீன் பண்ணிட்டு வேற 11 மணியா நான் இவரோட போய்தான் கொஞ்ச நாள் வந்தேன். கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு இடத்துல பக்கத்துல அடிவாடு என்னதுக்கான இவா அங்க விடுங்கோ இங்க விடுங்கோ கவனமா பேருங்கன்னு சொல்லி அது ஒரே அட்வைஸ் பண்றேன். நான் இல்ல சமைச்சு போட்டு இவரோட கடையில போய் நிற்பேன் சாப்பாடு எல்லாம் கொடுத்து நின்று கடை கூட்டிட்டு வரைக்கும் இவரோடைய கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இவரோடைய 10-11 மணிக்கு வரை பேசிக்கணும். இந்த டைம்ல பிள்ளையோட போக விடாது எங்கள்கிட்ட விடுங்க நாங்க பாக்குறேன். அந்த நான் ஒரு தேடும் பழக்கம் இல்லை என்ன நீங்களாம் கழிச்சு ஆனா என்ன அவ்வளவு விருப்பமே நான் வேலுக்கு இப்போ வந்தாங்க இப்ப நான் என்ன ஒரு பெத்த உள்ள மாதிரி நீங்கள் இந்த சாப்பாடு வேற சொல்லிருப்பேன். ஆனா எங்களுக்கு வந்து எங்க நாங்கள் அங்கிருந்து வந்து இங்க கனடா நாங்க மாறிட்டோம். அந்த அம்மா பத்தி கொஞ்சம் நிறைய சொல்லி ஆகணும். மதியத்துல எல்லாம் சாப்பிட சொல்லணும் சாப்பாடுகள் எல்லாம் நல்ல சாப்பாடு செய்து வந்துட்டு டிராவலிங் நீங்க சோறு என்ன சாப்பாடுன்னு கேட்டாலும் உடனே நான் இது சாப்பாடுன்னு சொல்ல முந்தினா இல்ல சாப்பிடக்கூடாது நீங்கள் இடியப்பம் சொதியும் தான் சாப்பிடணும் உடனேயும் செய்து போட்டு ஒவ்வொரு நாளும் தவறாமலே நல்ல சாப்பாடு என்ன பழங்கள் என்ன அது எனக்கு மட்டுமண்டி இல்ல இவருக்கும் தான் இவரையும் கவனிக்கிறேன் அது பிறகு 5 மாசத்துக்கு பிறகு அம்மாக்கள் வந்தவை இல்ல அம்மாக்கள் வந்து அம்மா வந்து சொன்னேன் நீ பிள்ளைக்கு மாசம் வந்துட்டு தனியா வச்சிருக்கலாம் நீங்க வேலைக்கு போறீங்க அப்ப அதோட உங்களுக்கு கொஞ்சம் செலவு வேற எல்லாம் கொஞ்சம் இறுக்கமா போயிட்டு அதனால அம்மாட்ட அம்மா வந்து சொன்னேன் நான் கூட்டிக்கொண்டு போறேன் அம்மா கூட்டி வந்துட்டேன் இங்க கூட்டிக்கு வந்து பிறகு இன்னொரு சிக்கல் மிஸ் பேசிக்கொண்டுவா கணவன் மனைவி எப்பவுமே ஒன்றா தான் இருக்கணும் இவர் அங்க வேலையில தங்கி நின்றுட்டு ஒரு கிழமையில ஒரு கதை வருவேன் ஏன்னா வான பிரச்சனை வேற வந்து போயிடாது. அது பிறகு ஒரு சீட்டோட கழிச்சு எடுத்து தான் பைக் எடுத்தேன். பைக் அது போல ஒரு உதவியா இருந்தேன் அந்த நேரம் தூண் வந்து போய் அந்த பைக் இது பைக் எடுத்து கடையில இந்த ஒவ்வொரு நாள் வேற அது ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த நேரம். நான் தனியா போய் எனக்கு பையனையா மூக்கால சத்தி எடுக்கிறேன் நார்மலா ஒரு பிரச்சனை இல்லை மூக்கால நான் சத்தி எடுறேன் இப்படி சொட்டு கிடத்திட்டு திரும்ப மூக்கால சத்தி எடுப்பா மூச்சு தினாரு. அப்ப அம்மா 2 நாள் தான் அந்த வீட்டை இருந்திருப்போம் வேணும் அப்படி அந்த அக்கா வந்து அக்கா கொஞ்சம் உதவியாங்க 4-5 நாள் இருந்து எனக்கு சரியான உதவியா இருந்தது. அங்க இருக்க ஒருக்கா சத்தி எடுக்க வலிக்கிட்டா இது சரியா எமோஷன் ஆகிட்டா என்னடா சாவச்சேரியோட எமோஷன் ஆகிட்டா ரைட் ஓகே நாங்கள் அதுக்கு பிறகு ஓகே எங்களை நார்மலா எங்க என்னதான் நாங்கள் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் நார்மலாக தான் போனது என்ன அப்படியே ஏன்னா எல்லாரும் நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு சும்மா சொல்லப்போ இல்லை பார்த்தா உதவி ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து நிறுத்தி நாங்கள் சரி அதுக்கு பிறகு நான் ஒரு 8 மாதம் அப்படி 8 மாதம் இருந்திருப்பேன். அதுக்கு பிறகு
நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து நான் வேலை தேடி இப்போ நான் கடை வேலை செய்கிறேன் தான் நெல்லியல். அந்த கடையில் உண்மையாக கடவுளேண்டு வேலை ஒரு நல்ல வேலை தான், உண்மையான நல்ல சம்பளம். ஒரு நாளைக்கு ஒரு 3000 எடுக்கலாம் குறையாமல் நார்மலாக. ஆனால் நான் டைம் தான் பிரச்சனை, லேட்டாகும். அப்படியே இங்கே வந்து நாங்கள் இருந்தேன். நான் இங்கே வந்து கணக்கிடத்துல இருந்தாங்க. ஒரு 1 கருத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 7 வீடு மாறி இருக்கணும் எனக்கு. அங்கே போனாங்க இங்கே கடற்கரை கிட்ட மூக்கம் பீச்சுக்கு அங்கே இருந்த அம்மான்னு இல்லை மாதிரி அப்படியே ரவுண்ட் பண்ணி 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 கடைசியில் எங்களுக்கு நிரந்தரமாக வீடு வேணும் தானே. சில என்னன்னு சொல்கிறோம் சிரமம் தானே, நீ கைப்பிள்ளையா வச்சோண்டு இப்போ எங்களுக்கு ஒரு சொந்த வீடுனா இப்போ நிரந்தரமாக இருக்கலாம். ஒரே வாடகை வீடுனா எலும்புன்னு சொல்கிற நேரம் எலும்புண்டா நீ கைக்குள்ள அந்த எலும்பு இல்லாதானே. அப்போ அம்மா காணி வந்தபடியா நிரந்தரமாக ஒரு வீடு போடுவோம். ரூவனுக்கும் அந்த காணி இருக்கு, வீடு போட ஊக்கம் இருந்து, ஆனால் அதுக்கான பணங்கள் இல்லை. உடனே நான் என்னோட நகை இருந்தேன், நகையை டக்க நாடே வச்சு நான் தொடக்கின வீடு. நான் அந்த வீடியோல சொல்லிப்பேன் இவ்வளவுமே எனக்கு காணுமென்று சொன்னேன். வீடும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அளவு திட்டமும் இது ஒன்றுமே இல்லை. நாங்கள் யோசிச்சா ஒரு ஓலை கொட்டிலாம் போடணுமென்றான் தொடக்கினே நான் தான் இந்த வீடு கட்டணும். என்னட்ட இந்த பொருளை டக்க நாடே வச்சு போட்டு நானா தொடக்கினேன். நானும் நினைச்சு ஒரு அறையும் 2 அறை மட்டும் இருந்தாக்க அனுமதியில் வந்து கடைசியில் வந்து இருந்த இடம் தான் இந்த இது வீடு. ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருக்கோம். அளவான வீடாக நாங்கள் வந்து கட்டி கிட்டத்தட்ட 5 வரைக்கும் வச்சு ஒரு தகரம் வச்சு கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு தற்பொழுது மனம் கொண்டது மாளிகை என்னை பொறுத்தளவில். ஓகே, நாங்கள் எங்களை விரலுக்கிட்ட தான் பீங்க. நாங்கள் இந்தளவு உழைக்கிறோம், இந்தளவு இருக்குது எங்களுக்கு, இந்தளவு இப்படியே இருப்போம். நாங்கள் கொஞ்சம் முன்னேறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செய்வோம். இப்படி தான் வாழ்க்கை மாறும். எங்களுக்கு வந்து நாங்கள் உலகம் வரைகளை எங்களுக்கு வந்து உதவியாக இருந்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லி கொண்டுருவோம். அதுதான் நாங்கள் அப்படியே நிறைய இருக்கிறோம். இன்னும் முன்னோரோட ஆசை ஒரு முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கோம். அதே மாதிரி எங்களை வீடியோவில் எங்களை வந்து வாழ்க்கை வரவாறு உங்களுக்கு பார்த்ததுக்கும் நாங்கள் நன்றி, பார்க்குறதுக்கும் நன்றி. எதுவும் தப்பாக கதைச்சிருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களை பிளாக்ல வந்து சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாங்கள் இதை மேலும் போடுவோம். ஆனால் வந்து நாங்கள் வீடியோங்கிறது எனக்கு சரியான கஷ்டமான விஷயம் தான். ஆனால் இருந்து நாங்கள் எடுக்கிறோம், வீடியோ போடுவோம். ஆனால் சப்போர்ட் பண்ணுங்க. எங்களால் இன்னும் முயற்சியாக நாங்கள் செய்வோம். எங்களை வீடியோவை பார்க்குறாங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஆனால் சப்போர்ட் வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். எங்களை வீடியோ மறக்காமல் பார்க்குறாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். பாய்.